சுத்தி வளைச்சு பேச விரும்பல. கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள். இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும். அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி. மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி. நாங்க சவால் வரும். 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்ல, இந்தியாவுடைய மேப்பில் இல்ல, இன்டர்நேஷனல் மேப்ல கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்பேன் நீங்க கேட்க சொல்றேன். டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்பேன் நீங்க கேட்க சொல்றேன். மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்காக போட்டியிடுகிறார். மோடி அவருடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான். எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. நத்திங். அன்பு நண்பர்களே, டெய்லி ராத்திரி 10:30 மணிக்கு தேர்தல் கச்சேரிய சுவாரஸ்யமான பல விஷயங்களோட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். பார்க்க தவறாதீங்க, பார்க்க தவறாதீங்க, பார்க்க தவறாதீங்க. ஹலோ லைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3 ஹலோ. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.